எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிக்கனில் நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் பார்த்து செய்யலாம். இன்றைக்கி அந்த சிக்கன் ரெசிபி லிஸ்ட்டில் இன்னொரு பிரமாதமான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு ஹைதராபாதி ஸ்பெஷல் ஹைதராபாதி சிக்கன் குருமா. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹைதராபாதி சிக்கன் குருமா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 kg சிக்கன் எலும்போடு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சிக்கனில் மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். அரை எலுமிச்சப்பழத்தோட சாறு, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை 1 மணி நேரம் ஊற வைங்க. அடுத்து நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. மசாலாக்கு சில பொருட்களை வறுக்க போகிறோம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போடுங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் நறுக்குனது சேருங்க. உங்களுக்கு கொப்பரை தேங்காய் கிடைக்கலன்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல ஈரம் இல்லாமல் வறுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் கசகசா போடுங்க. கசகசா போடுறது ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட கசகசா இல்லைன்னா நீங்கள் அதை சேர்க்காமலே நீங்கள் அப்படியே கூட மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 2 வெங்காயம் மலீசா நறுக்குனது போடுங்க. கோல்டன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. இப்போ நம்ம மசாலா பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் வதக்கின வெங்காயம், வறுத்த மசாலாவையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைங்க. பாருங்க, மசாலா நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிடுச்சு. மசாலாவோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து நான் 3 பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி டொமேட்டோ பியூரியை ரெடி பண்ணிக்கலாம். நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அடுத்து ஒரு பிரியாணி இலை, 1 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து வதக்குங்க. அடுத்து அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஊற வச்ச சிக்கன் பீசஸை போடுங்க. மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப் தண்ணியை ஊற்றி கலந்து விடுறேன். இதை மூடி வச்சு இன்னொரு 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு.
எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருக்கு. கடைசியாக நான் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுறேன். கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்க. ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இதோட ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து ரோட்டி, சப்பாத்தி, ஃபுல்கா, பரோட்டா அதுக்கு எல்லாமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.